வெல்கம் டு ரெஸ்லிங் ரோஸ்ட் எபிசோட் நம்பர் 2. இன்ஸ்டாகிராமில் இந்த ரெஸ்லிங் ரோஸ்ட்டுக்கு கொஸ்டின் கேட்டு நான் ஒரு போஸ்ட் போடுவேன்ல, அது போட்டே ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு. நடுவில் 2 வாரம் எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு நட்டுட்டு கிடந்தேன். ஸோ அதில் ஒரு 2 வாரம் அவுட்டு. போன வாரம் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடந்துச்சு. ஸோ ஃபுல்லாக அங்கே ஆக்குப்பை ஆகிட்டேன். இந்த வாரம் தான் ஒரு வழியாக நான் ஃப்ரீ ஆயிருக்கேன். டபிள்யூடபிள்யூல இருக்கக்கூடிய உங்களோட ஹாட் டேக்ஸ் எடுத்து பம்ப் அடிக்க போகிறோம். விஜய் _V14. நான் நீண்ட காலமாக WWE ரசிகன். இப்போது WWE எல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய பிரச்சனைகளில் ஒன்று அதன் பிரசன்டேஷன் தான். கதைகள், ஸ்டோரிலைன் எல்லாம் சில நேரம் முன்பு மாதிரி சுவாரஸ்யமாக இல்லை. ஆனால் நான் அதிகமாக மிஸ் பண்றது பழைய காலத்தில் இருந்த தனித்துவமான ஸ்டேஜ் டிசைன், லைட் பைரோ. முன்பு ஒவ்வொரு பேப்பரிவுக்கும் தனித்த ஒரு அடையாளம் இருந்தது. ஒவ்வொரு ஈவென்ட்டிலும் சூப்பர் ஸ்டார் என்ட்ரன்ஸ் வந்தாலே அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பெரிதாகவும் மறக்க முடியாததாகவும் இருக்கும். இது கூடவே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சிமிலரா இன்னொரு கொஸ்டின் வந்திருக்கு. அது என்னன்னு படிச்சிடலாம். ஆண்டனி _காஸ்பர். WWE என்ட்ரன்ஸ் மியூசிக் வீடியோ அண்ட் பிக் LED ஸ்கிரீன், ஃபயர் ஒர்க் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப LED ஸ்கிரீன் ரொம்ப ஸ்மாலா இருக்கு. அண்ட் ரெஸ்லிங் ரிங், பிளாக் ஹேட்ஸ் எல்லாமே பார்க்க நல்லா இல்ல. ஒயிட் ரிங் அண்ட் ரிங்ல LED லைட் இல்லாம 2008 to 2015 மாதிரி ரா ஸ்மாக்டவுன் ஏரியா வீடியோ தீம் இருந்தா சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேர்த்தோட கேள்வியிலுமே மெயின் கிரக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, WWE தன்னோட பிரசன்டேஷனை ரொம்பவே சிம்பிளா பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. விச் இஸ் ரியலி ட்ரூ. WWE ஒவ்வொரு வருஷமும் தன்னோட பட்ஜெட் அலோகேட் பண்ணும்போது எங்கெல்லாம் கை வச்சு குறைக்கலான்னு பிளான் பண்றாங்களோ அதோட ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்டா இருக்கிறது LED ஸ்கிரீனும் அந்த என்ட்ரன்ஸ் செட்டப் தான். முன்னெல்லாம் ஒரு பிளேயரை டாமினண்டா கொண்டு வரணும்னு நினைச்சாவே அவனுக்கு பைரோ லைட்டா கொடுக்க ஆரம்பிப்பானுங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் அன்டில் யூ ஆர் தி கை அந்த லெவலுக்கு நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு பைரோ கொடுப்பாங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ரொம்ப பிரீமியமான பேப்பர்வியூல நீ பெல்ட் ஜெயிச்சினா அப்போ உனக்கு பைரோ கொடுப்பாங்க. அதை விட்டு உன் லைஃப்ல நீ பைரோவை எதிர்பார்க்க கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கிரீன் செட்டப்பே மொத்தமா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. அதாவது ஒரு ஸ்டேடியத்திலயுமே ஒரு கேட்டகரி இருக்கு. இண்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம், ரொம்ப பெரிய ஸ்டேடியம், சின்ன ஸ்டேடியம்னு இருக்கு. இப்ப சின்ன ஸ்டேடியம்னா ஒரு கைண்ட் ஆஃப் LED செட்டப், அதே மாதிரி மீடியம் சைஸ்னா ஒரு கைண்ட் ஆஃப் LED செட்டப். இவங்களே ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டாங்க. அந்த ஸ்டேடியத்தோட சைஸ் தெரிஞ்ச உடனேவே இந்த டெம்ப்ளேட்டுக்கு என்ன செட்டப் ஆகுமோ அதை அப்படியே கொண்டு போய் உள்ள வச்சிடறாங்க. முன்ன மாதிரி கிரியேட்டிவா யோசிச்சு புது புது டிசைன்னா புது புது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். இன்னைக்கு அது எதுவுமே தேவையில்லை. தனக்குன்னு ஒரு LED ஸ்ட்ரிப் அத்தனையும் வாங்கி வச்சுட்டாங்க. ஸ்டேடியத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி மட்டும் டிராவல் பண்ணி கொண்டு போய் ஃபிட் பண்ணா போதும். ஈஸியா அவங்க ஷோக்குள்ள மூவ் ஆயிரலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல ட்ரிபிள் ஹெச் இப்படி பண்ணும்போது ஆக்சுவலா ஆடியன்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. மனுஷன் ஸ்கிரீன் மேல பெருசா ஃபோக்கஸ் பண்ணாம உள்ள இருக்கிற ஸ்டோரி லைன், உள்ள இருக்கிற மேட்சஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுக்கறான். பரவாயில்ல, வி நீட் த குவாலிட்டி ஆஃப் த மேட்ச்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, சுத்தமா இறக்கிட்டாங்க. மேட்ச்லயே ஸ்டோரி லைனோட இம்ப்ரூவ்மெண்ட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இங்க இறங்குதுன்னா அட்லீஸ்ட் இங்க மேல தூக்கி இவங்க பேலன்ஸ் பண்ணிருக்கணும். ஆனா 2 பக்கமுமே இறக்கி நான் துட்டு மட்டும் தான் பாப்பேன்னு நினைச்சதுதான் இங்க இத்தனை ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது. இது போக இதை நான் ரொம்பவே தெளிவா ஆல்ரெடி பேசி WWE இன்னைக்கு என்ட்ரன்ஸ் மியூசிக்ல ஏன் இவ்வளவு மட்டமா இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம TKO எப்படியெல்லாம் ட்ரிபிள் ஹெச்சை கண்ட்ரோல் பண்ணி பட்ஜெட்டை ரெஸ்ட்ரெயின் பண்றாங்கன்னு அதுக்கும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்கையும் இந்த வீடியோ லாஸ்ட் நான் லீவ் பண்றேன். மறக்காம போய் பாருங்க. அது உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும். ஓவரால் இவங்க சொன்ன மாதிரி WWE தன்னோட பிரசன்டேஷனை ரொம்பவே மொக்கையா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு தனித்துவமே இப்ப இருக்கிறது இல்ல. அதுவும் ஸ்பெசிஃபைடா ஏர்லி 2000 டைம்ல போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்த ஒரு காலகட்டம். அதுவும் நம்ம அப்பெல்லாம் சின்ன குழந்தைய எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேயர் வரும்போது அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்காகவே அதை நம்ம வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது எதுவுமே கிடையாது. அடுத்தது SR_Realm. கோடி பேக் டு பேக் ராயல் ரம்பிள் வின் பண்ணும்போது ஃபேன்ஸ் கிட்ட இருந்து செம சப்போர்ட். V1 கோடின்னு சப்போர்ட்ல செம்மையா பீக்ல இருந்த டைம். ரெசல்மேனியா 40ல பெல்ட் வின் பண்ணாரு. அப்ப கூட செம சப்போர்ட் கிடைச்சது. ஆனா இப்ப மட்டும் ஏன் கோடியை ட்ரோல் பண்றாங்க? இது உண்மையிலேயே ஒரு அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம ஊர்ல கோடி ரோட்ஸுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதே அளவுக்கு கோடி ரோட்ஸை கண்டுக்காம இக்னோர் பண்ற ஒரு குரூப்பும் இருக்கு. முதல்ல கோடி ரோட்ஸ் இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு டிசர்விங்கான ஒரு பிளேயரான்னு கேட்டா கண்டிப்பா டிசர்விங்கான ஒரு பிளேயர். அந்த மனுஷன் WWE விட்டு வெளியே போய் ஒவ்வொரு சின்ன சின்ன இண்டீஸ்லயும் ஃபைட் பண்ணி AEWன்னு ஒரு கம்பெனியவே உருவாக்கி அதுல ஒரு கிரியேட்டிவ் போர்டு மெம்பரா இருந்தான். அப்புறம் அங்க நடந்த ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வெளியே வந்தவரை கரெக்டா நம்ம வின்ஸ் மெக்மேன் இதுதாண்டா டைம்னு அவனை உள்ள கொண்டு வந்தாரு. உள்ள கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அன்னையில இருந்து அவன் ஒரு டாப் பிளேயரா மட்டுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னோட ஒப்பீனியனா கோடி ரோட்ஸ் இன்னைக்கு இருக்கிற பொசிஷன் வேணா கரெக்ட். ஆனா அவரை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்கறதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இருக்கு. ரெசல்மேனியா 40ல அந்த மனுஷன் போய் பெல்ட் ஜெயிச்சதெல்லாம் ஒன் ஆஃப் த அல்டிமேட் கிளைமேக்ஸ். ரீசன்ட் டெக்கேட்ஸ்ல
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி லைன் வித் பெஸ்ட் கிளைமேக்ஸ் கேட்டா ரெசல்மேனியா 40 தான். ஆனா அதுக்கப்புறம் அவரோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமான டைரக்ஷன் நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. இதுல இன்னொரு சைக்காலஜி இருக்கு. ரோமன் ரெயின்ஸ் தன்னோட ஸ்டாண்டர்டை கொண்டு வந்து மவுண்ட் எவரெஸ்ட் மாதிரி இந்த டாப்ல நிப்பாட்டிட்டான். கோடி ரோட்ஸ் ஒரு அண்டர்டாகா இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை கிளைம் பண்ணி இங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டான். ஆனா இதுக்கு மேல போறதுக்கு அங்க எதுவுமே கிடையாது. இது WWE மிஸ்டேக். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் டெவலப் பண்றப்ப அப்படியே இன்னும் நிறைய ஹீல்ஸ் அவங்க டெவலப் பண்ணி விட்டுருக்கணும். யாரையுமே அவங்க டெவலப் பண்ணாம இக்னோர் பண்ணிட்டாங்க. சோ கோடி ரோட்ஸ் அவரை பீட் பண்ணி டாப்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஏறறதுக்கு எந்த ஒரு மவுண்டனுமே இல்ல. சோ அங்கிருந்து போறக்கான ஒரே வழி கீழே மட்டும்தான். மேட்சா ஒவ்வொரு டைமும் கோடி ரோட்ஸ் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்து உண்மையிலேயே நல்ல மேட்சஸ் கொடுத்துட்டு வராரு. ஆனா அந்த டைட்டில் ரெயின் தான் ரொம்பவே மோசமான டைரக்ஷன்ல இருக்கு. இது ட்ரிபிள் எச்ஆல் நடக்குதா இல்ல கிரியேட்டிவ் டைம்ல நடக்குதா இல்ல அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் கோடி ரோட்ஸை தவிர வேற யாரு கையிலயும் கொடுக்க கூடாதுன்னு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதான்னு தெரியல. கோடி ரோட்ஸே நிறைய பாட்காஸ்ட்ல நான் ஹீலா மாறணும், எனக்கு இந்த பேபி ஃபேஸா இருக்கிறது ஒரு பாயிண்ட்ல போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறதையும் ஹிண்ட் கொடுத்துட்டாரு. சோ அந்த மனுஷன் தன்னோட கேரக்டர் மாத்தி ஆடியன்ஸ் கிட்ட வெர்சடைல் பர்ஃபார்மரா போய் ரீச் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா WWE கிரியேட்டிவ் டீம் அவரை ஜான்சினா மாதிரி நீ பேபி ஃபேஸ் தான், எக்காரணத்தை கூட நீ மாறக்கூடாதுன்னு அப்படியே புடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு கோடி ரோட்ஸ் என்ன நடந்தாலும் அந்த டைட்டில் பிக்சர் சுத்தியே நடந்துட்டு இருக்காருல்ல, இது அப்படியே எக்ஸாக்டா எர்லி ஜான்சினாவோட ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். ஜான்சினா ஒரு பாயிண்ட்ல சூப்பர் சீனான்னு சுத்திட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவரை சுத்தி தான் பெல்ட் ஓடிட்டு இருக்குமோ தவிர இவரு பெல்ட்டுக்காக ஓட மாட்டாரு. இப்ப அதுதான் கோடி ரோட்ஸுக்கும் நடக்குது. என்னோட புரிதல் என்னன்னா, கோடி ரோட்ஸ் இதெல்லாம் மாத்தணும் தான் ஆசைப்படுறாரு. பட் அவருக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ், அவருக்கு பின்னாடி இருக்கிற இந்த மணி கேம் அவர் காலை கட்டி போட்டிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இப்பயும் சொல்றேன், ஹேட் பண்ற இதே ஆடியன்ஸ் கோடி மட்டும் ஹீலா மாதிரி ஹோம்லேண்டர் கேரக்டருக்கு போயிட்டாருன்னா அப்படியே அவர் மறுபடியும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இப்ப இதே ரோமன் ரெயின்ஸ் பேபி ஃபேஸா நின்னுட்டு இருக்காரு. இவருக்கு ஆப்போனண்டா இந்த கோடி லேண்டர் வந்து ஹீலா நின்னாருன்னா ரெசல்மேனியா 40 அப்ப எப்படி ஒரு வைப் கிரியேட் ஆச்சோ அந்த வைப் மறுபடியும் கிரியேட் ஆகும். இப்ப ஹீலாவே இருந்தாலும் கோடி ரோட்ஸ் மேலே ஒரு ஹாஃப் ஸ்டேடியம் இருக்கும், ரோமன் ரெயின்ஸ் மேலே ஒரு ஹாஃப் ஸ்டேடியம் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் WWE இப்ப கையில எடுப்பாங்களான்னு கேட்டா ரொம்பவே சந்தேகம் தான். அவங்க கோடி ரோட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேபி ஃபேஸா மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெஸ்லஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு பர்சனல் டாக் பண்ணுவோமே. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஈவினிங் டைம் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லி சில்லி சாப்பிட்றக்காக நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட பேசினாரு. அவர் நான் ஒரு போன் எடுத்து அப்பதான் காட்டுறாரு. ப்ரோ உங்க வீடியோ தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பேசினாரு. லைஃப்ல கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன். அவரோட பேர் அருண். ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அன்னைக்கு பேசிட்டு போன ஒரு 2 நிமிஷம் என் லைஃப்ல எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது. பட் இட் மீன்ஸ் a lot to me. ரொம்ப 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 தேங்க்ஸ். அவரு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிட்டாரு. பட் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு அன்னைக்கு தூங்குன தூக்கத்தோட நிம்மதி என்னால சொல்லவே முடியாது. பிகாஸ் இது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி. என் லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு மிகப்பெரிய பணத்தை விட்டுட்டு வந்துதான் நான் இந்த கம்யூனிட்டிக்காக உட்காரணும்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவரோட அப்ரிசியேஷன் ஏன் அவ்வளவு வேல்யூபிள்னா, ஏன் காது பட என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல ஃபங்க்ஷன்ல போகும்போது பேசியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சம்பளத்தை விட்டுட்டு வந்துட்டு ஏதோ யூடியூப் பண்றேன்னு உட்காந்துருக்கான், அதுவும் சின்ன பசங்க பாக்குற WWE. முன்னாடி நான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ப்ரோ நல்லா பண்றீங்க, ரீல்ஸ் எல்லாம் நிறைய போகுதுன்னு பேசுறவங்களே நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் எப்படி என்னை பத்தி பிச் பண்றாங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் கேட்டுமே நம்ம கேட்காத மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம். பிகாஸ் இந்த ஸ்போர்ட் மேல நான் வச்சிருக்கிற பேஷன், லவ் என்னங்கிறது அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. எப்படி இந்த ஜாதியை ஒழுங்கடா நம்ம எவ்வளவு முக்குனாலும் சில பேருக்கு புரியாதோ, அதே மாதிரி சில ஸ்டீரியோ டைப் சிலருக்கு புரியாது. எவ்ரிடே ஒரு 11 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்டு டீ சாப்பிட போவோம். டீ சாப்பிட போகும்போது அவன்கிட்ட சொன்னேன், மச்சான் இப்படி ஒரு நடந்துச்சுரா, ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு நான் சொல்லும் போது அவன் ஆக்சுவலா என்கிட்ட இன்னொரு ஐடியா சொன்னான். மச்சான் லைஃப் ஸ்டோரிவே நீ என்னன்னு ஒரு வீடியோல பேசுறா, ஏன் இந்த சேனல் நீ ஆரம்பிச்ச, நீ எந்த ஸ்டேஜ்ல இருந்து இதுக்குள்ள வந்த, என்ன இன்டென்ஷனுக்காக ரன் பண்ற, இந்த ஸ்டேஜுக்கு நீ வர்றதுக்கு என்னெல்லாம் கிராஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு தயங்க உன்னோட சேனல்லயே சொல்லுடா அப்படின்னு சொன்னான். சோ என்னோட லைஃப் ஸ்டோரியே நான் சொல்றேன்னா அது ஒரு அர்ஜுன் ரெட்டி படம் மட்டும் பெருசா ஓடும். இப்ப எனக்கு ஒரு ஹெசிடென்டா இருக்கு, அதை நம்ம சொல்லலாமா இல்ல சொல்ல வேணாமா, இது நம்ம மக்களுக்கு தேவையான விஷயமா? ஆக்சுவலா தேவையான விஷயம்லாம் கிடையாது, என்னோட லைஃப் ஸ்டோரி அவ்வளவுதான். பட் அது வேணுமா வேணாமா, இதை பத்தி போடலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்கேஸ் ப்ரோ என்னன்னு சொல்லுங்க ப்ரோ, நாங்க தெரிஞ்சுக்கோ நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது வேணா ஒரு வீடியோவா ரெடி பண்ணி தெளிவா என்ன நடந்துச்சு நான் சொல்றேன். இஃப் நாட் நம்ம அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு ரெஸ்லிங் ரோஸ்ட் மூலியமா நம்ம ஒரு நல்ல கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவோம். அடுத்தது சஞ்சய் ஆர் ராம். ஃபர்ஸ்ட்லாம் we won't see botches comparing to recent days. சரியான ஒரு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருந்தா இந்த மாதிரி மிஸ்டேக் இல்லாம என்கேஜிங்கா இருந்திருக்குமோன்னு தோணுது. எல்லாத்துக்கும் we can't blame Triple H. ஒரு காலத்துல Triple H ஐடியாஸ் தான் நம்மள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ I think he is not in that situation. Maybe because of TKO supremacy தேவையில்லாம நிறைய ரெஸ்லர்ஸ் ரிட்டர்ன் கொண்டு வராம இருக்காங்களோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாட்சஸ் பத்தி பேசிடலாம். நம்ம எர்லியர் ஸ்டேஜில் WWE பார்க்கும்போது பாட்சஸ்னா என்னன்னே நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது.
இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னா, இந்தியால இனிஷியல் ஸ்டேஜ்ல WWE ரியல்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த வயசுக்கு மிஸ்டேக் நடக்கும்போது அந்த மிஸ்டேக்னு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை நம்ம கிட்ட இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம அடல்ட்ஸா மாறிட்டோம். அது போக ப்ரோ ரெஸ்லிங் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டட்னு நமக்கு தெரிஞ்சதுனால ஒவ்வொரு மிஸ்டேக்கும் கொஞ்சம் உன்னிப்பாவே நமக்கு தெரியுது. இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ஒன்றும் சினிமா கிடையாது. அவங்களுக்கு மல்டிபிள் டெக்ஸ்ட் எடுக்க முடியாது. சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஹேப்பன்ஸ்னா அது ஹேப்பன்ஸ் தான். அதை பத்தி நம்ம கமெண்ட் தான் பண்ண முடியுமே தவிர அதை நம்ம ரீடேக் எடுக்க முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் இங்க தேவையே கிடையாது. அதுக்கு பதிலா அவங்கள மல்டிபிள் பிளேசஸ்ல ஃபைட் பண்ண வைக்கணும். நான் முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட் ட்ரிப்னு சொல்லி WWE பண்ணும். அதாவது ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டி ராக்காக டிராவல் பண்றாங்கன்னா நடுவுல சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுல ஒரு பாப்புலரான கிராமம் இல்லைன்னா பக்கத்துல ஒரு 4-5 கிராமமும் வந்து கூடுற மாதிரி இருக்கிற ஒரு லொகேஷன்ல சின்ன ஸ்டேடியம் இருக்கும். அங்க போய் ஹவுஸ் ஷோஸ் நடத்துவாங்க. இந்த ஹவுஸ் ஷோஸ் நடக்கிற மேட்ச் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மண்டே நைட் ரால என்ன மேட்ச் நடக்கணுமோ அதே மேட்ச் தான் இங்க நடத்துவாங்க. which is almost 3 to 4 days earlier நடத்துவாங்க. அவங்க நடத்தும் போதுமே அதை அனௌன்ஸே பண்ணிடுவாங்க. இதுதான் உங்களுக்கு ரால நடக்க போகுது. சோ தயவு செஞ்சு இதை ரெக்கார்ட் பண்ணி இல்ல இதுல இருக்கிறது எதையுமே ஸ்பாய்லரா வெளியே சொல்லிடாதீங்கன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு தான் மேட்சை ஆரம்பிப்பாங்க. இது ஸ்பெசிஃபைடா ஏன் நடக்குதுன்னா, அந்த 2 ரெஸ்லருக்கும் மண்டே நைட் ரால நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். அவங்க பிராக்டிகலாவே இந்த மேட்சை போட்டு பார்த்துருவாங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னா அதுல எப்படி எல்லாம் மேட்ச் போடலாம்னு இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள வருவாங்க. அது மட்டும் இல்லாம பிராக்டிகலா அதை பண்ணி பார்க்கறதுக்கான பிளேஸும் கிடைக்குது. இது அப்படியே ரா எபிசோட்ல போய் டிட்டோ காப்பி தானே பண்ண போறோம். சோ அவங்களுக்கு தெளிவா அது பண்ண முடிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு WWE அதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேடியத்துல மெயின் ஷோஸ் மட்டும் தான் நடத்துறாங்க. இந்த நடுவில் இருக்கிற ரோட் ட்ரிப்ங்கிற கான்செப்டே அவங்க தூக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் உள்ள இருக்கிற பிளேயர்ஸ்க்கு பேக் ஸ்டேஜ்ல போய் அவங்க டிஸ்கஸ் என்ன வேணா பண்ணிக்கலாம். பிராக்டிகலா வந்து பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் நடக்கத்தான் செய்யும். அது நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது. அடுத்த கொஸ்டின், என்னையா பேரு இது? நம்பர் 1 லூசு இன் தி வேர்ல்ட். ஓகே, இலியானா டிராகனோஃப் டேலண்டடான பர்சன், ஆனா சான்ஸ் தர மாட்டேங்கிறாங்க. இதே மாதிரி பர்டிகுலரா சில பிளேயர்ஸ் பத்தி சொல்லியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் நான் இந்த கொஸ்டின்குள்ளே கொண்டு வந்துடுறேன். லோன்லி வுல்ஃப் 017 ப்ரோ, இப்பெல்லாம் WWE பார்க்க ஐடியாவே இல்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மொட்டை மாமா தான். சும்மா கோடிக்கிட்டே டைட்டில் கொடுத்துட்டு வரான். எவ்வளவு பிளேயர்ஸ் திறமசாலியே இருக்காங்க, அவங்க எல்லாம் அவரோட கண்ணுக்கு தெரியல போல. எக்ஸாம்பிளுக்கு டேமியன் பிரீஸ்ட், ஃபின் பேலர், ராண்டி ஆர்டன், ட்ரூ மேக்கன்டயர் எக்ஸெட்ரா. அடுத்தது கதிரவன் 01 ப்ரோ, இலியானா டிராகனோஃப் மாதிரி நல்ல டேலண்டட் கண்டிப்பா மெயின் இவெண்ட்ல ப்ரோமோட் பண்ணணும். ஹி கிவ்ஸ் பேங்கர்ஸ் ஆஃப்டர் பேங்கர்ஸ் இன் எவ்ரி மேட்சஸ். ஹி மஸ்ட் பி இன் அ பிளேஸ் வேர் WWE promote like Braun Breaker, Oba, Trick. He also has a mic talent, but he is not even in the King of the Ring tournament. First of all, டேமியன் பிரீஸ்ட் பத்தி பேசிடலாம். டேமியன் பிரீஸ்ட் பர்சனலா எனக்கு என்னமோ பயங்கர டேலண்டடான பிளேயரால ஃபீல் ஆகல. ஹைட்டாவும் இருந்து நல்லா ஸ்பீடாவும் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்டர்டேக்கர் இல்ல கெயினுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. பட் அவரோட ட்ரெஜெக்டரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல க்ரோ ஆகல. ஜட்மெண்ட் டேல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த மனசு ஆக்சுவலா காணாம போயிட்டாரு. அப்படியே ஃபின் பேலருக்கு வருவோம். பயங்கரமான டேலண்டட் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பையன். ஆனா அவர் வாழ்க்கையில ஒரே ஒரு இன்ஜுரி தான் மொத்தத்தையும் புரட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் இப்ப 10 வருஷம் ஓடிருச்சு. இந்த மனுஷனால மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியுமான்னு கேட்டா அதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்ல. அதை தவிர நிறைய புது பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ WWE கண்டிப்பா புது பிளேயர்ஸ் பின்னாடி தான் போக போறாங்க. ட்ரூ மேக்கன்டையர் சொல்லவே தேவையில்லை. ஹி இஸ் மச் டிசர்விங். இவனுங்க அவரை வச்சு செஞ்ச செய்கையில எனக்கு WWE வேணாம்னா நான் கொஞ்ச காலம் ஹாலிவுட்ல நடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. சம்மர் ஸ்லாமே வரப்போகுது. ஆனா சம்மர் ஸ்லாம்ல ட்ரூ மேக்கன்டையர் இருக்க போறது இல்ல. ஸோ அந்த மனுஷன் எந்த அளவுக்கு WWE மேல வெறுப்பு இருக்கான்னு இதுல இருந்தே நமக்கு புரிஞ்சுக்கணும். அடுத்தது இலியானா டிராகனோஃப் பத்தி வருவோம். மேட்சஸா பார்க்கும்போது அந்த மனுஷனோட மேட்ச் எல்லாமே பட்டாசா இருக்கு. ஆனால் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. இது ப்ரோ ரெஸ்லிங். இது எல்லாமே ஸ்கிரிப்டட் மூவ் தான். ஆனா டிராகனோஃப் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சம்டைம்ஸ் அவரோட மூவை ரொம்ப ரியலா ஒரு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாரு. ஆப்போனன்ட்டுக்கு பயங்கரமான அடி விழுகுது. இந்த நெஞ்சில கந்தர் மாதிரி சாப்ஸ் போடுறதை எல்லாரும் எடுத்துப்பாங்க. ஆனா மத்த மூவ் செட்லயும் பயங்கரமா அடி விழுந்துச்சுன்னா எல்லாருமே காண்டாகதான் செய்வாங்க. எல்லாருமே போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ரூமர்ஸா வந்திருக்கு. பீப்புள் அண்ட் ரெஸ்லர்ஸ் ஆர் நாட் ஹாப்பி பெர்ஃபார்மிங் வித் இலியானா டிராகனோஃப். அதனாலதான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த பையனை இப்ப புஷ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி WWE ஒரு ஹெசிடென்ட் மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. காரணம் அந்த பையனை உள்ள கொண்டு வரத பிரச்சனை இல்ல, அந்த பையனுக்கு ஆப்போனண்டா பிளே பண்றதுக்கு யாருமே ரெடி இல்ல. இதே கம்ப்ளைண்ட் ஒரு காலத்துல செத் ராலின்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஆனா அவர் தன்னைத்தானே மாத்திக்கிட்டு இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. இதே மாதிரி டிராகனோஃப் தன்னை கொஞ்சம் மாத்திக்கிட்டா போதும், அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஆனா தன்னோட போக்கோடு நான் மாற மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னா அவர் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அடுத்தது AF_Miss. Bro is trying to build Tamil wrestling community, but WWE is unfortunately ruining itself with TKO. Bro, salute. இதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மனசெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி. ஒவ்வொரு வாரம் இந்த ஸ்மாக்டவுன் எபிசோடு பார்க்கறக்குள்ளேயே
நரக வேதனையா இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். சில தடங்கள் இல்ல வாரம் பல தடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நான் கஷ்டப்பட்டு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்மாக் டவுன் மாதிரி எபிசோட் இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு தான் நரக வேதனையை அனுபவிக்க முடியும். அதுக்கு மேல இந்த ஃபேன்ல போட்டு தொங்க வேண்டியதுதான். அடுத்து ஜோக்கர் 03/11/97. முன்னாடிலாம் ஒரு மந்த்துக்கு ஒரு பேப்பர் வியூ இருக்கும். அதுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அதை கண்டினியூ பண்ணி ப்ராப்பரான எண்டிங்கும் இருக்கும். பட் இப்போ ஒரு மாசத்துக்கு 3 ஷோ வருது. அதெல்லாம் என்ன ஸ்டோரி லைன்ஸ் பண்றதுன்னு தெரியாம கிடைச்சதை கிண்டுவோம்னு கிண்டி இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க. நல்ல டேலண்ட்ஸ் ப்ராப்பர் ஸ்டோரி லைன் கொடுத்தா அது 3 சைக்கிள் மேட்ச் கொடுத்து எவ்வளவு நல்ல ரேட்டிங் ஷோ ஓன் பண்ண முடியும். ஆனா ஷோ ஆன் பண்ண இவங்க என்ன பண்றாங்க? மென்லையும் சரி விமன்லையும் சரி குறிப்பிட்ட சில பேருக்கு தான் ஸ்கிரீன் டைம் கிடைக்குது. இவரோட கம்ப்ளைண்ட் என்ன, குறிப்பிட்ட சில பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குறாங்க, மத்தவங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட்டே கொடுக்காம ஒதுக்குறாங்கன்னு அவர் மீன் பண்றாரு. விச் இஸ் ரியலி ட்ரூ. இது WWE மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு கம்பெனி எங்க போய் நீங்க வேலை செஞ்சாலுமே ஃபேவரட்டிசம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது போக இன்டர்னல் பாலிடிக்ஸ் எல்லா கருமும் நடக்கும். இதெல்லாம் மீறி தான் நம்ம வந்தாகணும். இந்த மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்ட் பாலிடிக்ஸுமே இல்லாம புனிதமான ஒரு கம்பெனின்னு எங்கேயுமே கிடையாது. இன்னைக்கு WWE மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபேவரட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரியா ரிப்லி, கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், இயோ ஸ்கை, கந்தர், ஓபா ஃபெமி, ட்ரிக் வில்லியம்ஸ், இன்னும் சில பேர் இருக்காங்க. சோ இவங்க எல்லாத்தையும் மீறி தான் கிடைக்கிற சின்ன சான்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தன்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணி மேல வந்தாகணும். ஆனா இப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு ஒருத்த மேல வரும்போது அவன் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா வந்து பில்ட் ஆகி நிப்பான். ஆனா இது எல்லாமே ஆடிக்கு ஒரு டைம், அமாவாசைக்கு ஒரு டைம் நடக்காது. சில டெக்கேட்ஸுக்கு ஒரு டைம் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ரெசல்மேனியா ராமசாமி. யோ மொட்டை, அங்க பாரியா, நீ ஜாபரா யூஸ் பண்ணிட்டு இருந்த சாட் கேபிள் லூட்விக் கைசரை அண்டர்டேக்கர் ட்ரிபிள் ஏல சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆக்கிட்டாரு. ஆனா இங்க எல்ஏ நைட்டுக்கே மரியாதை இல்ல, என்னத்த சொல்றது. அப்புறம் இந்த கோடி ரோட்ஸ் கிட்ட இருந்து யாருக்கிட்டயாச்சும் டைட்டில் போனா ஸ்மாக் டவுன் உருப்படும் போல. அட்லீஸ்ட் சேமி ஜெயின் கிட்ட யாராவது கொடுத்தீங்கன்னா அவன் ஹீல் டர்ன் பண்ணி எதுவாச்சும் பண்ணுவான். இது இந்த மனுஷன் ஒரு 1.5 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு. யோ நீ தீர்க்கதரிசியா? சேமி ஜெயின் இப்ப சாம்பியன் ஆயிட்டான். அதே மாதிரி சாட் கேபிள் அண்ட் லூட்விக் கைசர். WWE பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரு ஜாபர் தான். சாட் கேபிளுக்காச்சும் உள்ள அப்பப்ப சான்ஸ் கிடைச்சது. லூட்விக் கைசர் ஒரு பாயிண்ட்ல ஜாபராவே மாறிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரோட பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்ட அண்டர்டேக்கர் இவங்களை அப்படியே எல் கிராண்டே அமெரிக்கான கிமிக்கு தூக்கிட்டு போய் ட்ரிபிள் ஏல வச்சு ஒரு சம்பவம் செஞ்சாரு. அது சரித்திரம். ரீசன்ட் டேஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி லைன், பெஸ்ட் மேட்சஸ், பெஸ்ட் எமோஷன், பெஸ்ட் எக்ஸிகியூஷன் எல்லாமே அந்த மேட்சுக்கு நீங்க கொடுக்கலாம். அந்த மேட்ச் யூடியூப்ல ஃப்ரீயா தான் இருக்கு. டைம் இருந்தா தயவு செஞ்சு போய் அந்த மேட்சை பாருங்க. 30 நிமிஷம் நடந்துச்சு. 30 நிமிஷமும் யூ வில் பி ஹுக். ஒரு வகையில இது நல்லதுதான். அண்டர்டேக்கர் ரிட்டையர் ஆகி போனதுக்கு அப்புறமும் ஒரு புக்கரா தன்னோட டேலண்ட் என்னன்னு இப்ப காட்டிக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி அவர் ட்ரிபிள் எச் கூட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா ஒரு பாயிண்ட்ல மொட்டமா மேலே தூக்கிட்டு நம்ம டெட்மேன் உள்ள வந்து உட்கார்ந்துருவாரு. அதுவும் நடக்கட்டும், பாப்போம் எப்படி அவர் பர்ஃபார்ம் பண்றாருன்னு. அடுத்தது Raya_196. ஸ்டோரி லைன்ஸ் கன்ஃபியூசிங்கா இருக்கு சம்டைம்ஸ். ஓல்டு சூப்பர் ஸ்டார் மேல ரொம்ப டிபெண்ட் பண்றாங்க. இன்ஜுரிஸ் ஃப்ரீக்வென்ட், விமன் டிவிஷன் இன்கன்சிஸ்டன்ட், மேட்சஸ் கொஞ்சம் பிரெடிக்டபிள், பிராண்ட் ஸ்பிளிட் ஸ்மாக் டவுன் கிளியரா இல்ல. தலைமை அப்படியே சாணி அடிக்கு மேல சாணி அடி அடிக்கிட்டு வந்திருக்காரு. இதுல நான் பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ப்ரோ சொன்னது எல்லாமே மிக உண்மை. விமன் டிவிஷன் ரொம்பவே மோசமான புக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு. மேட்சஸ் கொஞ்சம் பிரெடிக்டபிள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப சேமி ஜெயின் ஜெயிச்சிருக்காரு. தட் வாஸ் ரியலி அன்பிரெடிக்டபிள். அண்ட் ஓவரால் நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா மாறிட்டு இருக்கோம். இவங்க என்ன மாதிரி போவாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால சில விஷயங்கள் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, அவ்வளவுதான். பிராண்ட் ஸ்பிளிட் கிளியரா இல்ல. அஃப்கோர்ஸ் அது என்னைக்குமே கிளியரா இருந்ததே கிடையாது. எப்ப சர்வைவர் சீரிஸோட பேப்பர் வியூ வருதோ அப்ப மட்டும்தான் இவங்க எல்லாத்துக்கும் திடீர்னு இந்த பிராண்ட் ஸ்பிளிட் பத்தி ஒரு ஐடியாவே வரும். இவங்க எல்லாம் ஸ்மாக் டவுன், இவங்க எல்லாம் ரான்னு சண்டை கட்டிப்பானுங்க. மத்தபடி இங்க இருக்கிறவன் அங்க போவான், அங்க இருக்கிறவன் இங்க போவான். அதுல ஒரு ப்ராப்பரான லைன்லாம் கிடையாது. WWE தனக்கேத்த மாதிரி அந்த ரூல்ஸை வளைச்சுப்பாங்க. அது போக ஓல்டு சூப்பர் ஸ்டார்ஸ் மேல ரொம்பவே டிபெண்டா இருக்கான்னு சொல்றது மிக உண்மை. இன்னைக்கு மெயின் சாம்பியன்ஷிப் கேரி பண்ற எல்லாத்துக்குமே வயசு 40க்கு மேல. 40 கீழ் இருக்கிறவங்கள அது பக்கத்துல கூட போக விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த WWE நம்புது. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 40 கீழ இருந்தாலும் பரவாயில்ல. சம்டைம்ஸ் 30 இருக்கிற பிளேயர்ஸ் கூட நீங்க கொடுக்கலாம். என்னமோ அந்த நம்பிக்கையை விட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மேல இருக்கும்போது அந்த பெல்ட் ரெப்யூட்டடா இருக்குமோ நம்புறாங்க போல. அடுத்தது லெட் மீ இன் ஃப்ரெண்ட். ப்ரோ என்ன ப்ரோ லாஸ்ட் வீடியோல நேம கொஞ்சம் மாத்தி ரீட் பண்ணிட்டீங்க. யோ நான் மாத்திலாம் ரீட் பண்ணல, இப்பயும் சொல்றேன். லெட் மீ இன் ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு அது தப்பா தான் புரியுது. இப்ப இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் தான் WWE ஹிஸ்டரியில பிக்கஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் அட்ராக்ஷன் சொல்றாங்க. ஐ மீன் இதுக்கு முன்னாடி இருந்த சீனா, ஸ்டீவ் ஆஸ்டின், ராக், ஹல்க் ஹோகன் இவங்களை விட ஒரு லெவல் அதிகமா ரீச் இருக்குன்னு போர்ட்ரே பண்றாங்க. ஆஸ் அ 2K கிட் நான் 12 இயர்ஸா ரெஸ்லிங் பாக்குறேன். எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. பட் உங்களை மாதிரி லாங் டேர்ம் ஃபேன்ஸுக்கு அந்த ஃபீல் இருக்கா? ஆர் எல்லா ரெஸ்லர் மாதிரி இந்த ஜெனரேஷனோட டாப் ஆஃப் த டேபிள் அவரு, அவ்வளவுதான். அண்ட் ஒன் ரெக்வெஸ்ட், இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் கூட இன்டராக்டா இருங்க. ஒன் ஆஃப் த மெச்சூர்ட் ரெஸ்லிங் கம்யூனிட்டியை பில்ட் பண்ண
பண்ணலாம். கீப் ராக்கிங் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. செகண்ட் ஆஃப் ஆல் புரா நீ அந்த பேரை மாத்திரு, எனக்கு அது தப்பு தப்பாதான் மைண்டுக்கு வருது. மூணாவது நம்மளோட கொஸ்டின் குள்ள போகலாம். ஒரு டாப் ஸ்டார், ஒரு டாப் பிளேயர், இது எல்லா கைண்ட் ஆஃப் ஒரு மிகப்பெரிய மீடியா இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கக்கூடியது. நம்ம சினிமால பாத்தீங்கன்னா பாகவதர், எம்ஜிஆர், ரஜினி, அதுக்கப்புறம் நம்ம ஜெனரேஷன், இது நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், சொன்னா அதுக்கு நீங்க சண்டை கட்டுவீங்க, 2 பேருமே வச்சுக்காங்க. அதுக்கடுத்த ஜெனரேஷன்ல இப்ப லைட்டா ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் ரெஸ்லிங்லயும் ஹல்கோகன் இருந்தாரு, ஸ்டோன் கோல்ட் இருந்தாரு, ஜான்சினா வந்தாரு, அடுத்து கோடி ரோட்ஸ் வராரு, ரோமன் ரெயின்ஸ் வராரு, அப்படியே லைனா வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா இதுல யாரு தன்னோட பாப்புலாரிட்டி உச்சத்துல நிக்கிறான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இது சொல்றதே கொஞ்சம் கஷ்டமான ஜோன் தான். ஏன்னா ஹல்கோகன் ஒரு மனுஷன் தான் WWE வேர்ல்டு வைடு எடுத்துட்டு போனான். அந்த கம்பெனியை செத்து சுண்ணாம்பார டைம்ல தான் ஸ்டோன் கோல்டு ஒரு மனுஷன் மொத்த கம்பெனி தூக்கி நிப்பாட்டினான். அதே ஸ்டோன் கோல்டு ஒரு பாயிண்ட் லைட்டா போர் ஆயிருவானோன்னு பயப்படுற டைம்ல திடீர்னு ராக்குன்னு ஒருத்த உன்ன அடிச்சு மேல கொண்டு போறான். இப்ப இவனுக்கு 2 பேருமே கம்பெனி விட்டு நான் காலியை கிளம்புறேன்னு நினைக்கும் போது சின்ன பசங்களுக்கு ஏத்த மாதிரி ஜான்சனான்னு ஒருத்த வரான். அவன் குழந்தைங்களை ஹார்ட் கோர் ஃபேன்ஸா மேல கொண்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 20 வருஷமா ஒரு கம்பெனி முக்குது. அதுக்கப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸ் ஒருத்த நிக்கிறான். இப்ப இந்த ரோமன் ரெயின்ஸ்க்கு அடுத்து எவனை கொண்டு வரதுன்னு தெரியாம கம்பெனி முக்கிட்டு இருக்கு. இதுலதான் கோடி ரோட்ஸ் உள்ள வராரு, அடுத்து ஓபாஃபெமி உள்ள வராரு, ட்ரிக் வில்லியம்ஸ் உள்ள வராரு. இங்க ஒரு காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு ஆளுமே அவங்க ஜெனரேஷனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்து அந்த டைம்ல டாப் ஸ்டாரா நின்னுட்டு இருந்தாங்க. ஹல்கோகனோட டைம்ல இருக்க பாப்புலாரிட்டி கொண்டு இன்னைக்கு நீங்க ரோமன் ரெயின்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா அது நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அங்கிருந்த டைமிங் வேற, அங்கிருந்த எக்கனாமி வேற. அன்னைக்கு அந்த குழந்தைங்க அதை எப்படி பார்த்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ரெஸ்லிங் ஃபேன்ஸ், இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க இந்த இண்டஸ்ட்ரி எப்படி பார்க்கறாங்கன்னு வித்தியாசம் இருக்கு. ஸோ எல்லாருமே அவங்க டைம் பீரியட்ல தி அன்டினேபிள் டாப் ஸ்டார்ஸ், அவ்வளவுதான். அடுத்தது சத்யமூர்த்தி 028. ஒரு காலத்துல ஸ்மாக்டவுன் செமையா இருந்துச்சு, இப்பெல்லாம் பார்க்கவே தோண மாட்டேங்குது. வாரம் ஒரே டெம்ப்ளேட், கோடி ரோட் செக்மெண்ட், செமிசைன் பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட், டேன் ஹியூசன் அண்ட் மிஸ் செக்மெண்ட், ரேண்டமா 2-3 ஃபில்லர் மேட்சஸ், அவ்வளவுதான். எந்த ஸ்டோரி லைனும் பில்ட் பண்ணல, ஜஸ்ட் ஏதோ ரேண்டமா ஷோ பாக்குற மாதிரி இருக்கு. என்ன ப்ரோ என் மனசுல இருக்கிறது அப்படியே சொல்றீங்க? WWE ஸ்மாக்டவுனுக்குலாம் பெருசா இவங்க எஃபோர்ட் போடுறதே கிடையாது. கோடி ரோட்ஸ்க்கு ஒரு செக்மெண்ட், பேக் ஸ்டேஜ்ல செமிசைன் செக்மெண்ட், அப்படியே டேன் ஹியூசனுக்கு ஒரு செக்மெண்ட், நடுவுல 3 ஃபில்லர் மேட்ச், அதுல 2 லேடிஸ் கொடுத்துறாங்க, ஒரு ஜென்ஸ் மேட்ச். சோ தலைமை சொன்னது 100% உண்மை. அடுத்தது நெவர் கிவ் அப் அபிஷியல் 18. ப்ரோ ஜெர்மனி ஆடியன்ஸ் ஒரு பயங்கரமான பாப் கொடுத்திருக்காங்க. பட் ஏன் அந்த கண்ட்ரில A லெவல் ஷோ நடக்க மாட்டேங்குது? லைக் ராயல் ரம்பர், சம்மர் ஸ்லாம், ரெசல்மேனியா. அதாவது இந்த ஐரோப்பா கண்ட்ரி போகும்போது ஆடியன்ஸ் WWE ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே சவுதி அரேபியா வாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் அங்கதான் நடக்குது. ஆனா ஆடியன்ஸ் அங்க ரொம்பவே ஒரு மாதிரி டெலியூஷனலா அதை ட்ரீட் பண்றாங்க. அதாவது சில மேட்சஸ் வந்துச்சுன்னா ஏன் நம்ம ஒளிச்சு மறைச்சு பேசிட்டு, லேடிஸ் மேட்ச் வரும்போது அதை அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற. அவங்களோட ட்ரெஸ் பார்த்தாவே நீங்க சொல்லிடலாம் எந்த அளவுக்கு அவங்கள ரெஸ்ட்ரிக்டடா தான் டீல் பண்றாங்கன்னு. ஆனா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அவங்க ரொம்பவே ஓப்பன் மைண்டடா ட்ரீட் பண்றாங்க. அவ்வளவு லவ் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி பிளே பண்றாங்க. சவுதி அரேபியால நீங்க அதை பார்க்க முடியாது. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரக்சர்டான டோம்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இப்படி ட்ரீட் பண்ற யூரோப்பா கண்ட்ரீஸ்க்கு ஏன் A லெவல் ஷோ கொண்டு போறேன்னு கேக்குறாரு. காரணம் துட்டு. WWE தன்னோட நாட்டுல நடத்துங்கன்னு சொல்லி $5 மில்லியன் சவுதி அரேபியாவோட மன்னர் WWE கொடுத்திருக்காரு. ஆனா ஜெர்மன்ல அந்த மாதிரி கிடையாது. WWE தான் உள்ள அவங்க செலவு பண்ணி ஸ்டேடியம் செட் பண்ணி எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் இஸ் ஸ்பான்சர்ட், எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அவங்க உள்ள பர்ஃபார்ம் பண்ணிட்டு ராஜாவை சந்தோஷப்படுத்திட்டு வெளியே போனா போதும். ஆனா ஐரோப்பா கண்ட்ரில அந்த மாதிரி கிடையாது. நீ உள்ள வரேன்னா எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏத்த மாதிரி நீ சேஞ்ச் ஆயிக்கோ, எங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீ பர்ஃபார்ம் பண்ணிட்டு போய்க்கோன்னு அவங்களோட வேலையை தெளிவா பாக்குறாங்க. அதனாலதான் லெவல் ஷோவா அங்க கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. இங்க காசு கொடுத்து கூப்பிடறனால அடுத்த வருஷம் ரெசல்மேனியாவே கொண்டு வைக்கிற அளவுக்கு தலைவர் ரெடி ஆயிட்டாரு. சோ அல்டிமேட் துட்டு துட்டு துட்டு. அடுத்தது அசியன் சோசுகி. என்ன ப்ரோ ஜாப்பனீஸ் நீங்க? பிரதர் ராண்டிக்கு ஏன் ஒரு வேர்ல்டு டைட்டில் தர மாட்டேங்கிறாங்க? இப்ப வர மொக்க ஸ்மாக்டவுன் எபிசோட் எல்லாமே ராண்டி கிட்ட டைட்டில் இருந்திருந்தா அவர் ஒரே ஆளா ஸ்மாக்டவுனை கேரி பண்ணி இருந்திருப்பாரு. அதனால நம்மளுக்கு சூப்பரான ஸ்மாக்டவுன் கிடைச்சிருக்கும். ப்ரோவோட இந்த ஒப்பீனியன் ஆக்சுவலா யூனிவர்சல். எல்லாருமே ராண்டி ஆர்டன் கையில அந்த டைட்டில் போயிருக்கும்னு தான் நினைச்சாங்க. ரெசல்மேனியா 42ல கேரண்டியா ராண்டி ஆர்டன் தான் வின்னர்னு எல்லாருமே நம்பினாங்க. ஆனா அந்த ஸ்டோரியில ஒரு சொதப்புனாங்க பாத்தீங்களா? அது இப்ப நியூஸாவே வெளியே வந்திருக்கு. ரெசல்மேனியா 42ஓட கோடி ரோட்ஸ் vs ராண்டி ஆர்டன் ஸ்டோரி லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம TKO ஆரிய மேனுவல் சாட் ஜெமினி ஓபன் பண்ணி எனக்கு ஒரு நல்ல மேட்ச் கொடு, எப்படி எல்லாம் செலிபிரிட்டி இன்வால்வ் பண்ணலாம்னு சொல்லுன்னு கேட்டு அதை எடுத்து கொண்டு இங்க விளையாடி இருக்கான். எந்த அளவுக்கு ஒரு மோசமான மெயின் இவென்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு உப்மாவை கிண்டுன்னு கிண்டி கொடுத்துட்டானுங்க. நம்மளும் வேற வழி இல்லாம அதை முழுங்கிட்டோம். சரி அது போய் தொலையுது. இப்ப சம்மர் ஸ்லாம் வரப்போது இங்கேயாச்சும் ராண்டி ஆர்டன் வருவார்னு பார்த்தா அவர் ரிட்டர்ன் வர
மாதிரி எந்த ஒரு அறிகுறியுமே காணோம். சோ ரேண்டி ஆர்டன் இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னே புரியல. ஆஃப்கோர்ஸ் அவருக்கு முதுகுல பயங்கரமான அடி இருக்கு, அதனால அவர் கொஞ்சம் லிமிட்டடா தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அது நமக்கு புரியுது. ஆனா பயங்கர இன்ஜுரிஸ் இருக்கிற பிளேயர்ஸே சாம்பியனா மாறி பெர்ஃபார்ம் எல்லாம் பண்ணிருக்காங்க. ட்ரிபிள் எச் இன்னைக்கு நினைச்சா ரேண்டி ஆர்டன் கைக்கு அந்த சாம்பியன்ஷிப் போகலாம். ஆனா என்னமோ அந்த ஒரு புஷ் மட்டும் கொடுக்காம அவர் டைட்டில் பிக்சர்ல இருந்து அப்படியே ஒதுக்கியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரெசல்மேனியா டிக்கெட் விற்கணும், பெரிய பெரிய பிளேயர்ஸ் மேட்ச்க்குள்ள வேணுங்கிறக்காக தான் ரேண்டி ஆர்டன் உள்ள கொண்டு வந்தாங்களோ தவிர ரேண்டி ஆர்டன் ஒரு நல்ல பிளேயர் அவரை கொண்டு வந்து இன்னைக்கு செம மெயின் இவென்ட் கொடுக்கணும்னு இவங்க நினைக்கவே கிடையாது. எல்லாமே எப்படியாச்சும் டிக்கெட் விற்கணுங்கிற ஒரே காரணத்தினால கொண்டு வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்பயும் ரேண்டி ஆர்டன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு யாருக்குமே ஒரு ஐடியா இல்ல. நடுவுல அவரோட பையனோட கிராஜுவேஷன் தலைவன் வெளியே வந்துட்டு போயிருக்கான். அதை தவிர அவரை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே காணோம். அவர் மெடிக்கல் லீவல் இருக்காரா இல்ல ஏதாச்சும் பிரச்சனையினால் இருக்காரா சுத்தமா ஐடியா இல்ல. ஹோப் ஹி இஸ் ஃபைன், அவர் சேஃபா இருக்காருன்னு நம்புவோம். கூடிய சீக்கிரமா ஒரு ரிட்டர்ன் வருவார்னு எதிர்பார்ப்போம். ஆனா இதே மாதிரி இன்னொரு ஆங்கிளையும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் எச்க்கு இந்த லாங் டர்ம் ஸ்டோரி ஸ்டெல்லிங் பிடிக்கும். இத்தனை காலமா ஜவ்வா இழுத்து இப்ப சேமிஜன் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாத்தீங்களா. அதே மாதிரி ரேண்டி ஆர்டனையும் வச்சு ட்ரை பண்றாரோன்னு தோணுது. மேபி அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் அடுத்த வருஷம் ரேண்டி ஆர்டனுக்கு பெல்ட் கிடைக்கும். இஃப் நாட் ரேண்டி ஆர்டன் ரிட்டையர்மெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. அடுத்தது நைட் கிங் காட் ஆஃப் இண்டீஸ் என்று மேட் கார்டோனா நல்ல ரெசல் பண்ணிட்டு தனக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸை இண்டீஸ் ரெஸ்லிங்ல வச்சிருந்தாரு. இப்ப அந்த மேட் கார்டோனா என்ன ஆனானே தெரியல. ஏன் தெரியல? அதை WWE உள்ள கூட்டிட்டு வந்து அவனை வச்சு செய்யறாங்களே, தோக்கறக்குனே இல்லைன்னா இந்த ஃபில்லர் எபிசோடுக்குனே உள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஆளை தேடி புடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்ம மேட் கார்டோனா. அப்கோர்ஸ் தலைவன் இண்டீஸ் கிங்னு சுத்திட்டு இருந்தான். அப்புறம் அவர் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கலாம் நீங்க கேட்கலாம். நம்ம கோடி ரோட்ஸும் கெவின் ஓவன்ஸும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதுல கெவின் ஓவன்ஸ் வந்து இவரை பத்தி பேசி நக்கலா சிரிப்பாரு. இண்டீஸ் கிங் அவன் என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா WWE கூப்பிட்டோன்னே குடுகுடுன்னு அவன் ஓடி வந்துருவான். WWE பணம் மட்டும் இல்ல, இண்டீஸ்ல நடக்கும்போது தான் உடம்பு அவ்வளவு அடி வாங்கும். அவங்க எல்லாமே லிமிட்டடான பட்ஜெட்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த மேட்ரிங்க அந்த அளவுக்கு ப்ராப்பரால இருக்காது. நீ உன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறக்காக அங்க யூஸ் பண்ணிக்கலாமோ தவிர அதுவே உன் லைஃபா வச்சுட்டு இருந்தீங்கன்னா உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. கண்டிப்பா WWE கூப்பிட்டா மேட் இங்க ஓடி வந்துருவான்னு எனக்கு தெரியும் சொல்லி அவர் நக்கலா பேசி வச்சிருப்பாரு. அதுதான் இங்கே நடந்திருக்கு. அந்த மனுஷன் இண்டீஸ்ல கிங்கா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு WWE குள்ள வந்து ஜோக்கரா சுத்திட்டு இருக்காரு. ஆனா அதுக்காக அவர் பாவம் அவர் கையில பணம்லாம் இருக்காதோ, ஜாபரா இருந்தா அவர் கையில பெரிய இன்கம் வராதோன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டைமும் ரெசல் பண்ணி முடிச்சோடனே அந்த ஷூவு அந்த இன்ரிங் யூஸ் பண்றது தன்னோட மட்டும் இல்ல, தன்னோட வைஃப் செல்சி கிரீனையும் ஆன்லைன்ல வித்து மனுஷன் நல்லா காசு பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ ஹி இஸ் இன் வெல் செட்டில்டு பிளேஸ். அதனால இன்னைக்கு WWE புஷ் பண்ணா சந்தோஷம், புஷ் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை, எனக்கு லைம் லைட்ல வச்சுக்கோங்க, அது வரைக்கும் எனக்கு போதும்னு சொல்லி அவர் இருக்காரு. அடுத்தது அசோக் மாலா 1980 ப்ரோ. ஃபின் பேலரை மறுபடியும் சாம்பியன் ஆக்கினா நல்லா இருக்கும் ப்ரோ. சம்மர் ஸ்லாம்ல கோடி வர்சஸ் டீமன் பேலர் நடந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதல் விஷயம் இது நடக்காது. ரெண்டாவது விஷயம் ஃபின் பேலரை உன்னி மறுபடியும் சாம்பியன் ஆவார்னு கனவுல கூட எதிர்பார்க்காதீங்க. அவரோட சாப்டர் க்ளோஸ். அவரை ஒரு மிடில் லெவல் சாம்பியனா மட்டும்தான் நீ ட்ரீட் பண்ணுவாங்களோ தவிர அவர் அந்த டைட்டில் பிக்சர், அதுவும் மெயின் டைட்டில் பிக்சருக்கு கண்டிப்பா கொண்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி புது பிளேயர்ஸ் WWE உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓபாஃபெமி, ட்ரிக் வில்லியம்ஸ் நிறைய பேர் உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இதுல ஃபின் பேலரை தேடி பிடிச்சி உங்க கொண்டு வந்து டைட்டில் பிக்சர் தூக்குவாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபில்லரா வேணா என்னைக்காச்சும் தூக்கி வைக்கலாமோ தவிர அந்த பையன் கையில பெல்ட் கொடுக்கணும்னு நினைச்சு கண்டிப்பா WWE பண்ணாது. சோ அந்த கனவை நம்ம அழிச்சிடலாம். ரெஸ்ட்லஸ் ஒரு சின்ன அப்டேட், இது ஆக்சுவலா இன்ஸ்டாகிராம் சைட்ல இருக்கிறவங்க பொருந்தும், பட் உங்ககிட்ட நான் அதை கன்வே பண்ண ஆசைப்படுறேன். ஃபிட்னஸ்ங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே தேவையான ஒரு விஷயம்னு நம்பக்கூடிய பர்சன் நான். எனக்கு இப்ப வயசு பாத்தீங்கன்னா 31 ஆயிருச்சு. நான் 2017 இருந்து இப்போ வரைக்கும் ஜிம்ங்கிறத கண்டினியூஸா போயிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான். கடந்த ஒரு 1.5 வருஷமா மட்டும் என்னால பண்ண முடியல. காரணம் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது போக மல்டிபிள் திங்ஸ் டீல் பண்ணிட்டு இருக்கறனால ஜிம்ங்கிறத கொஞ்சம் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இப்போ ரீசெண்டா என் நண்பன் கிட்ட மறுபடியும் பேசிட்டு இருக்கும்போது அவன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மச்சான் 30 ஆயிடுச்சு, இதுக்கு மேல பண்ணுமாடா, 30 ஆயிடுச்சுடா, நம்மளால முடியுமாடானே கேள்வி கேட்டுட்டு இருந்தான். எனக்கு அது ரொம்பவே மென்டலா நீ அப்செட் பண்ணுச்சு. ஏன் 30 வயசு ஆயிருச்சுன்னா ஒருத்தரால எதுவும் பண்ண முடியாதான்னு தோன்றப்ப ரீல்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வருது. 30 வயசுக்கு அப்புறம் லிஃப்ட் பண்றானாமா, பார்த்தா ஆன்மா மட்டும் அந்த பக்கம் போய் லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கு, மனசு இந்த பக்கம் செத்து விழுந்து கிடக்குறானாமா. சோ இங்கேயும் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. இன்னொரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் என்னோட லைஃப்ல ஜிம்ங்கிறத ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ ஸ்டார்ட் பண்றப்ப என்னோட வெயிட் என்ன, அதுல இருந்து என்னோட டார்கெட்டட் வெயிட் என்ன, இதுக்கான ஜெர்னி நான் எப்படி போறேன், எந்த வகையான ஒரு ட்ரக்ஸோ ஸ்டீராய்ட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ப்ராப்பரான ஃபுட்டை யூஸ் பண்ணி நம்மளால கொண்டு போக முடியும். நம்ம நினைச்சோம்னா எந்த ஏஜ்லயுமே நம்ம உடம்ப ஓரளவுக்கு கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். முதல்ல ஃபிட்னஸ்னா என்ன? இந்த 6 பேக் வச்சுக்கிறதா ஃபிட்னஸா? கிடையாது. திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆயிருச்சா, குமிஞ்சு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு நாள் ஸ்டெப்னிய மூச்சு வாங்காம வேர்த்து கொட்டாம பண்ண முடிஞ்சாவே அது பேர் தான் ஃபிட்னஸ். சோ ஃபிட்னஸ்ங்கிறதே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு, அதை நம்ம உடைக்கணும். இந்த வயசுக்கு மேல பண்ண முடியாதுன்னு இன்னொரு ஸ்டீரியோ டைப் இருக்கு, அதையும் நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் மறுபடியும் ஜிம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஒரு கொரோசோல் போஸ்ட் போடுறேன். நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், இந்த வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட்ல இருந்தேன், வீக் முடியும் போது நான் என்ன வெயிட்ல இருக்கேன். இதுக்கு நடுவுல கண்டிப்பா ஒரு 2 வாரம் நான் பிரேக் எடுப்பேன். அப்பப்ப காய்ச்சல் வரும், ஒர்க் பிரஷர்னால லீவ் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு என்னால
3 இல்ல 4 டைம் தான் ஜிம் போக முடியும். அதுக்கப்புறம் தான் வாய் எந்த அளவு கண்ட்ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்றத வச்சு எப்படி நேச்சுரலா நம்மளால ஒரு ஏம் வச்சோம்னா அதை நோக்கி போக முடியும்னு என்னையோ ஒரு லேபரேட்டா வச்சு நான் ட்ரை பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் டு மேக் ஷோர் எந்த ஏஜ்லயுமே நம்மளால சில விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம சேனல்லயே ஒரு 10K சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு லைஃப்ல பிடிச்சது ரொம்ப சில விஷயங்கள் தான். அது ரொம்ப ஒன்று ப்ரோ ரெஸ்லிங், அது ஒரு சேனல்ல போயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஜிம்முக்கு போறது. அந்த ஜிம்முக்கு போய் ஒரு 3 மணி நேரம் அது என் உலகம். அது போனேன்னா த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சனா இருப்பேன். அது முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் செருப்படி விழுகும், அது 2வது பட்சம். பட் அந்த 3 மணி நேரம் தட்ஸ் மை டைம் நான் ஃபீல் பண்ற ஒரு டைம். ஸோ அதுல இருந்து நம்மளால என்ன ஒரு விஸ்டம் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இது கரெக்டா தப்பான்னு எனக்கு சுத்தமா தெரியல. பட் என் கண்ணு முன்னாடி இது ஒரு தப்பு, இது ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு, அதை நான் உடைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது பண்ணலாமா வேணாமா, இன்ஸ்டாகிராம்ல ரெகுலரா அது ஒரு வீக்லி ஒன் போஸ்ட் நான் போடலாமா வேணாமா, ஆர் இஸ் இட் குட், ஆர் இதை நீ இன்வால்வ் பண்ணாதடா, உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என் மைண்டுக்குள்ள அத்தனை கொஸ்டின் இருக்கு. நம்ம ரெஸ்லிங் பேஜா இருக்கும், ஃபிட்னஸ் பத்தி நம்ம அதுல போடணுமா இல்ல போட வேணாமா, எதுக்கு அது தேவையில்லாம உள்ள கொண்டு வரதுன்னு நிறைய ஒரு டைலமா ஓடிட்டு இருக்கு. ஸோ உங்களோட கைடன்ஸ் எனக்கு தேவைன்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் டூ ஹெல்ப் மீ வித் யுவர் சஜஷன்ஸ். அடுத்தது அஜய் அபிஷேக் MK. கோடிட்ட ரோமன் ரெசல்மேனியா 40ல தோற்க வச்சது கோடியை ஓவர் புஷ் பண்ணதானே. நம்ம மொட்டை மாமாக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது, அதுதான் ரியல் ரீசனா? ப்ரோ சொன்னது ஆக்சுவலா உண்மை. ட்ரிபிள் Hக்கு ரோமன் ரெயின்ஸ் விட கோடி ரோட்ஸ் தான் பிடிக்கும். இன்ஃபேக்ட் ரோமன் ரெயின்ஸ் அவரோட ஃபேவரட் கிடையாது. இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் இஸ் இன் அ பிளேஸ் வேர் ஹி இஸ் அன்டினையபிள். இன்னைக்கு ரோமன் ரெயின்ஸை தவிர்த்துட்டு நீங்க WWE கிரியேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவரோட ஸ்டார்டம் அந்த லெவல் உச்சத்துல போய் நின்னுட்டு இருக்கு. அப்படி ட்ரிபிள் Hக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு என்ன பிரச்சனை நீங்க கேட்டீங்கன்னா, ரோமன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா கோடி ரோட்ஸ் மாதிரி எல்லா ஒரு இன்டர்வியூ, பாட்காஸ்ட், ஈவென்ட்ஸுக்கு போனா ரோமன் ரெயின்ஸ் போக மாட்டார். அவர் ரொம்பவே ஒரு ரிசர்வ்டான பர்சனா மாறிட்டார். ரொம்பவே லிமிட்டடா தனக்கு தோணா மட்டும்தான் அது பண்ணுவாரோ தவிர நீ கேக்குறீங்க நான் பண்ண மாட்டேங்கிற லெவலுக்கு அந்த மனுஷன் போய் நின்னாச்சு. இன்னைக்கு அவர் தவிர்த்து இந்த WWE இல்லைங்கிற லெவலுக்கு போனனால அவர் சொல்றதுதான் சட்டம். அவரு நான் வருவேன்னா வருவேன், நான் வரமாட்டேன்னா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, இவங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா கோடி ரோட்ஸ் அப்படி கிடையாது. அங்க போன்னு சொன்னா கோடி ரோட்ஸ் அதுக்கு முன்னாடி போய் நிப்பாரு. நான் கோடு போட்டேன் ரோடே போடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோடி ரோட்ஸ். ஆனா நான் கோடு போடுனா சாக் பீஸ் கூட கையில எடுக்க மாட்டான்னு சொல்றவன் தான் ரோமன் ரெயின்ஸ். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ். சிம்பிளா சொன்னா ஃபேவரட்டிசம் தான். ஆனா எதுக்காக இந்த ஃபேவரட்டிசம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஐ எம் ஷேன். வர வர சோலோ சிக்கவா, டாங்கலோவா, டாமடாங்கா, ராய்ஸ் கீஸ், டேமியன் பிரீஸ்ட் பார்க்கவே கடுப்பா இருக்கு. எவ்ரி வீக் நியூ மேட்சஸ் கொடுப்பாங்க பார்த்தா இவங்களே வராங்க. மிட் மேட்ச்ல லென்த்தா போகுது. ஏதோ இந்த மேட்ச் முடியாத மாதிரியே இருக்கு. இது எல்லா வாரமும் நடக்குது. ரா நல்லா இருக்கு, இதே ஸ்மாக் டவுன் பார்க்கும்போது கடுப்பா இருக்கு. இந்த உணர்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்ல, ரெகுலரா WWE பார்க்கக்கூடிய எல்லா ப்ரோ ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்குமே இருக்கு. ஓவரால் ரா எப்படியாச்சும் உப்பு சப்பு போட்டு ஓரளவுக்கு ஃபிளேவர்ஃபுல்லா வந்துருது. ஸ்மாக் டவுன் என்ன பண்ணாலுமே சாணி மாதிரி தான் இருக்கு. அது போக இந்த தேவையில்லாம MFT டீம்ல இருக்கிற மெம்பர்ஸும் இந்த டேமியன் பிரீஸ்ட் ஆர்ட்ரூத்தும் வச்சு உருட்டுன்னு உருட்டுறாங்க. இது நடுவில் ராய்ஸ் கீஸ் வேற அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க ஸ்டோரி லைன் சும்மா கொடுத்தோம்னா ஒருத்தம் கூட மதிக்க மாட்டான்னு சொல்லி இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் டேமியன் பிரீஸ்ட் ஆர்ட்ரூத் கிட்ட கொடுத்திருக்காங்க. WWE என்னமோ இது ஒரு முக்கியமான ஸ்டோரி லைன் மேல கொண்டு வராங்க. பட் எந்த வகையிலுமே இது யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் கிளப்பல. சோ இவர் சொன்ன மாதிரி அந்த மேட்சஸ் நடக்கும் போதே எல்லாத்துக்குமே அது வெறுப்பா தான் இருக்கு. இதை என்னைக்கு WWE மாத்துவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. தயவு செஞ்சு அந்த டாக் டீம் சாம்பியன்ஸ் அவனுக்கு கிட்ட இருந்து புடுங்கி வேற ஒரு நல்ல டீம் கிட்ட கொடுத்துருங்க. அடுத்தது எபி. வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் வின்ஸ் மெக்மேன் மேக்கிங் an ultimate comeback and taking over WWE again? The WWE universe needs Vince. அட்லீஸ்ட் வின்ஸோட ஐடியா தேவை. ப்ரோ இது ரொம்பவே ஒரு ஹாட் டேக்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வின்ஸ் மெக்மேன் அவரோட ஆரம்ப காலத்துல கிரியேட்டிவ் மைண்டா இருந்தாரு. பட் அவர் வெளியே போற அந்த கடந்த ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில போயிட்டு இருந்துச்சு. பின்னாடி இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுமே அவர் எப்படா உதைக்கிறன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷன் நான் சாகர வரைக்கும் இந்த சேரை விட மாட்டேன்னு ரொம்ப அப்ஹோல்டா இருந்தாரு. தன்னோட போக்குலையும் நான் எதுவுமே மாத்திக்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி அந்த மனுஷன் ரொம்ப அடமண்டா இருந்தாரு. நல்ல வேலையா அவர் மேல ஒரு லீகல் கேஸ் வந்து ஒரு பொண்ணு விஷயத்துல கேஸ் வந்ததுனால இதை சான்ஸா யூஸ் பண்ணி போர்டு மெம்பர் எல்லாம் அவர் கிக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவர் எந்த வகையிலுமே உள்ள வர போறது இல்ல, உள்ள வரவும் விட மாட்டாங்க. அப்பப்ப ரூமர்ஸ் வருது இஸ் கோனா கம் பேக்னு. மேபி அப்படியே வந்தாலும் அவரை ஒரு டம்மியான ரோல்ல தான் உட்கார வைப்பாங்களே தவிர கிரியேட்டிவ் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஒத்துக்கணும், எல்லாத்தோட கிரியேட்டிவிட்டியுமே ஒரு பாயிண்ட்ல வறட்சி ஆயிரும். அந்த மனுஷனுக்கு அத்தனை வயசாயிருச்சு, ஒரு பாயிண்ட்ல அவரோட கிரியேட்டிவிட்டி காணாம போயிருச்சு. அவர்கிட்ட நீங்க சஜஷன் கேட்டு யூஸ் பண்ணிக்கலாமா தவிர அவர் அந்த லீட் ரோல்ல கொண்டு வந்து உட்கார நினைக்காதீங்க. பிகாஸ் அந்த ரோலுக்கு வந்துட்டாருன்னா எந்த ஒரு புதுமையான விஷயத்தையும் நீங்க பார்க்க முடியாது. எஸ் ஸ்கிரீன் மாறும், ஸ்டேஜோட டெக்கரேஷன்லாம் மாறும், அதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு போகும். பட் இன்ட்ரிங் மேட்ச் குவாலிட்டி எனக்கு என்னமோ குறைஞ்சிருமோன்னு தோணுது. ஏன்னா வின்ஸ் மெக்மேன் அவரோட பிரைமை தாண்டிட்டார்.
இதுக்கு மேல ஒரு மறுபடியும் பிரைமுக்கு வருவான்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். என்ன இருந்தாலும் ஹீ இஸ் அ லெஜண்ட், கிரேட்டஸ்ட் மைண்ட் இன் ப்ரோ ரெஸ்லிங். பட் அதோட பிரைம் தாண்டிடுச்சு. அடுத்தது அஜய் கார்த்திக் ஏஜே. வின்ஸ் கிரியேட் பண்ண ஸ்டார்ஸ் மட்டுமே நம்பி இப்ப WWE இருக்கு. நியூ ஸ்டார்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்படியே கிரியேட் பண்ணாலும் ஸ்டெடி அண்ட் லாங் டர்ம் ஸ்டோரி இல்ல. எய்தர் ராக்கெட் மாதிரி புஷ் கொடுக்குறாங்க ஆர்எல்ஸ் கண்டுக்கிறதே இல்ல. வின்ஸ் மெக்மேன் கிரியேட் பண்ணிட்டு போன பெரிய பிளேயர்ஸ் தான் இன்னைக்குமே டாப் லெவல் ஸ்டாரா இருந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸ், ஜெத்ராலின்ஸ், இன்னும் பல. ஆனா ட்ரிபிள் எச் உள்ள வந்து புதுசா உருவாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த ஸ்டார்டம்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் மேல தூக்குனாரு. அதுக்கப்புறம் கந்தர் வச்சிருக்காரு. இதுக்கு மேல அவர் யாரையுமே இத்தனை நாள் கிரியேட் பண்ணல. ஆனா திடீர்னு இவர் சொன்ன மாதிரி ராக்கெட் மாதிரி ஓபாஃபெமி வந்து நிக்கிறான். சோ ஒரு லாங் டேர்ம் ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட ஒருத்தனை புஷ் பண்றதுக்கு ட்ரிபிள் எச் ரொம்பவே தயங்குறாரு. இல்ல அவர்னால முடியல. சோ நம்ம ப்ரோ சொன்னது உண்மைதான். WWE நல்ல ஒரு புது ஸ்டாரை கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அடுத்தது அஸ்வின் ரியோ. கரண்ட்லி WWE ரெஸ்லர்ஸோட தீம் சாங் அவ்வளவு நல்லா இல்ல. ஒரு தீம் சாங்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஐகானிக்கா இல்ல. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் திஸ்? இது 100% உண்மை. ஆனா இது ஏன் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்னன்னு தெளிவா ஆல்ரெடி நான் இதுக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது போய் பாருங்க. இதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு அதுல கிடைக்கும். ஒன் வேர்ட்ல இதை சொல்லணும்னா இவர் சொன்னது உண்மை. அடுத்தது சாப்ரீசர் சஞ்சு 1604. வின்ஸ் மெக்மேன் கிரேட்டர் தென் ட்ரிபிள் எச். ஒத்துக்க மனசுலனாலும் அதுதான் நிஜம். ரெஸ்லர்ஸ், நான் போன டைமே சொன்ன மாதிரி உங்களோட கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோ கொஸ்டினையும் நம்ம படிக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தொண்டை லைட்டா கவ்வுது. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து இன்னும் நான் ப்ராப்பரா கியூர் ஆகல. கியூரே ஆனாலும் இவ்வளவு பெரிய பெரிய பேராவா படிக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தொண்டை லைட்டா ஸ்டக் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடைசியில சஞ்சு எல்லாம் போட்டார் பாத்தீங்களா, வின்ஸ் மெக்மேன் கிரேட்டர் தென் ட்ரிபிள் எச் ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டார்ல. அந்த மாதிரி ரொம்ப கிரக்ஸ் எனக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கலாம். ஏன்னா நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு 36 கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா தொண்டை ஒரு மாதிரி கவ்வுனதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டடா இருக்கும்னு கொஞ்சம் எனக்கு தோணுச்சுன்னா கூட அந்த கொஸ்டினை டெலிட் பண்ணிட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப சுருங்கி பகுதி கொஸ்டின் தான் இங்க நான் படிச்சிருக்கேன். உங்களோட ஒவ்வொரு ஒப்பீனியுமே எனக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே நான் லைம் லைட்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் தொண்டை அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. நம்ம ஒன்னும் ஸ்டேஜ் ஸ்பீக்கர் கிடையாது, நார்மல் ஒரு ரூம் ஸ்பீக்கர் தான். சோ கொஞ்சம் தயவு செஞ்சு எனக்காக அடுத்த டைம் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா கரெக்டா உங்களோட கொஸ்டின் கேளுங்க. மத்தபடி இந்த வீடியோ உங்களை ரொம்பவே என்கேஜிங்கா வச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம மனசுல நினைச்சதே எவனொத்த கேட்டிருக்கேன், அதுக்கு இந்த பையன் பதில் சொல்றான்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை மட்டும் லீவ் பண்ணுங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அப்புறம் என்னப்பா வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. அப்படியே கூடிய சீக்கிரமே நம்ம சேனல்ல 10K இருந்து 20K கொண்டு போயிட்டீங்கன்னா ஐ எம் ஹாப்பி. அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.